அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட், அதாவது பழங்குடி மாணவர்களுக்கான தேசிய கல்வி சங்கம், அதற்கு கீழே இயங்கக்கூடிய இஎம்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகலவிய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7200க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்ட டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை, நிரந்தரமான அரசு வேலைங்க. ஒரு 8 விதமான பதவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்களில் இந்த ஸ்கூல்லேருந்து அவங்க லேட்டஸ்டான கவர்மெண்ட் ஸ்கூல் நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட் அந்த கீழே அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 19/9/2025 23/10/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க அந்த அப்டேட் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். பழங்குடி மாணவர்களுக்கான தேசிய கல்வி சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மத்திய அரசால் நடத்தப்படுற ஒரு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகலவிய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதில் ஒரு 8 விதமான பதவிகளுக்கு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த பதவிகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர், ஹாஸ்டல் வார்டன், அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, அக்கௌண்டன்ட்டு, ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட், அப்புறம் லேப் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதவிகளுக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான முழு விவரம் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த போஸ்ட்டுக்கு 23/10/2025 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டீச்சிங் நான் டீச்சிங் ரெண்டுக்கும் கேட்டகரிவைஸ் பிரிச்சிருக்காங்க. பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரின்சிபலுக்கு வந்து டோட்டலாக 500 அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் அந்த பிஜிடி டிஜிடி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் 500 தான். மற்ற அந்த நான் டீச்சிங்கில் வர எல்லா போஸ்ட்டுக்கும் 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்க இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா, மொத்தம் 2500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அப்புறம் பிஜிடி அப்புறம் டிஜிடி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 1500, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500, மொத்தம் 2000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அதில் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 500, மொத்தம் 1500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இது விண்ணப்ப கட்டணம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் கட்டுற மாதிரி இருக்குங்க. அடுத்து என்னென்ன பதவிகள், எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஏஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் ESSE 2025க்கான அப்டேட் இது. இதில் பாருங்கள், பிரின்சிபலுக்கான காலி பணியிடங்கள் 225, பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 1460, டிஜிடி ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 3962 காலி பணியிடங்கள் இருக்குது. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 550 காலி பணியிடங்கள் இருக்குது. ஹாஸ்டல் வார்டனுக்கு 635 காலி பணியிடங்கள் இருக்குது. அக்கௌண்டன்ட்டுக்கு 61 காலி பணியிடங்கள், அக்கௌண்டன்ட்ன்றது மொத்தம் 61 காலி பணியிடங்கள் இருக்குது. ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட் JSA அதுக்கு வந்து 228 காலி பணியிடங்கள் இருக்குது. லேப் அட்டண்டன்ட்க்கு வந்து 146 காலி பணியிடங்கள், மொத்தம் 7267 காலி பணியிடங்கள் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை உள்வாங்கிக்கிட்டே அப்ளை பண்ணுங்கள். மற்ற விவரங்கள் பார்ப்போம். பிரின்சிபலுக்கு வந்து உள்ள மொத்த காலி பணியிடங்களுக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுபோல் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷ்க்கு 112, ஹிந்திக்கு 81, மேக்ஸுக்கு 134, கெமிஸ்ட்ரிக்கு 169, ஃபிசிக்ஸ்க்கு 198, பயாலஜிக்கு 99, ஹிஸ்ட்ரிக்கு 140, ஜியாகிரஃபிக்கு 98, காமர்ஸுக்கு 120, எக்கனாமிக்ஸ்க்கு 155, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 154 அப்படின்னு சொல்லிட்டு
போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்கு 424, இங்கிலீஷுக்கு 395, மேக்ஸுக்கு 381, சோசியல் ஸ்டடிக்கு 392, சயின்ஸுக்கு 408, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 550 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே ரீஜனல் லாங்குவேஜுக்கும் வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை, மற்ற ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே மியூசிக், ஆர்ட்டு, பிடி, லைப்ரரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அது தனியாக இதில் இருக்குது. அதுக்கான கல்வி தொகுதி இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்து செக் பண்ணுங்கள். அந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து மியூசிக் வந்து 314, ஆர்ட்டுக்கு 279, பிஇடிக்கு வந்து மேலுக்கு வந்து 173, பிஇடிக்கு ஃபீமேலுக்கு 299, லைப்ரரியனுக்கு 124 காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு 1189 காலி பணியிடங்கள் அதில் இருக்குது. அடுத்து நான் டீச்சிங்கில் வரக்கூடிய காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன், அதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் மேலுக்கு வந்து 346, ஹாஸ்டல் வார்டன் ஃபீமேலுக்கு வந்து 289, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 550, அக்கௌண்டண்ட்டுக்கு 61, ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட்டுக்கு 228, லேப் அட்டெண்டன்ட்டுக்கு 146 பார்த்தோம். இதில் பாருங்கள் கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இந்த டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற விவரங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான சம்பளம் பார்க்கலாம். பிரின்சிபலுக்கு 78,800 2,09,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு 47,600 1,51,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு 44,900 1,42,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த லைப்ரரியன் ஒரு போஸ்ட் பார்த்தோம், அதுக்கு வந்து 44,900 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஆர்ட்டு, மியூசிக்கு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 35,400 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து நான் டீச்சிங்கில் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 29,200 92,300 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் வார்டன் மேல் மற்றும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் 29,200 92,300 வரைக்கும் கொடுக்குறாங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஜூனியர் செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட் JSA அந்த போஸ்ட்டுக்கு 19,900 63,200 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. லேப் அட்டெண்டனுக்கு 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கும் முறை. எக்ஸாமினேஷன் 2 விதமாக இருக்குங்க. டயர் 1 அப்புறம் டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஒவ்வொரு பதவிகளுக்கும் டயர் 1 அப்புறம் டயர் 2ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸோடு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றுக்கும் இதில் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு பதவிகளுக்கும் அவங்க டயர் 1ல் என்ன இருக்கும், டயர் 2ல் என்ன இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் சிலபஸ் எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த டயர் 1 மற்றும் டயர் 2 இந்த எக்ஸாம் இல்லாமல் வேறு எதுவும் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பதவிகளுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு பிறகு இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது அடிப்படையில் உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து இதற்கான கல்வி தகுதி வயது வரம்பு நம்ம பார்க்கல, பொண்ணுக்கும் பார்த்துடலாம். பிரின்சிபலுக்கு வந்து நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதற்கான வயது தளர்வு நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்கள். பொதுவான வயது தளர்வு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து பிரின்சிபலுக்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மாஸ்டர் டிகிரியில் நெக்ஸ்ட்டு பேச்சுலர் டிகிரியில் B.Ed முடிச்சிருக்கணும்.
இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அல்லது 3 இயர் இன்டகிரேட்டட் பிஎட்டு எம்எட்டு முடித்தவங்க அல்லது 4 இயர் இன்டகிரேட்டட் கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை. அடுத்து பிஜிடி போஸ்ட்டுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது என்னென்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அந்த ஃபீல்டு என்னன்ட்டு அந்த ஃபீல்டில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் பிஎட் முடிச்சிருக்கணும். அல்லது நீங்கள் பிஎட் இல்லை எம்எட்டில் என்சிடியில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபீல்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி, எம்சிஏ, எம்இ அல்லது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து டிஜிடிக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். டிஜிடி 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி 4 இயர் இன்டகிரேட்டட் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க, அதாவது என்சிடியில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர்ஸ் ஆர் ஹானர்ஸ் டிகிரி முடித்தவங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் பிஎட் எம்எட் அதோட முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கணும். இதில் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் முடித்ததில் பிஎட் டிகிரி என்சிடியில் அல்லது பிஎட் எம்எட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிடிஇடி குவாலிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் என்ன உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். அடுத்து டிஜிட்டலே கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அவங்களும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. அல்லது கிராஜுவேஷனில் அண்டர் கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க டிசேபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்ட் டீச்சருக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி டிராயிங் அண்ட் பெயிண்டிங் அந்த ஃபீல்டுலெல்லாம் ஃபைன் ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட் அதிலெல்லாம் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மியூசிக் டீச்சருக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் மியூசிக் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இதில் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மேல் மற்றும் ஃபீமேலுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதில் கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஇடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது ஒரு சப்ஜெக்டை வச்சு படிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரியோட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. லைப்ரரியன் போஸ்ட் அடுத்து அதற்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டரில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் அந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் அஸ் நர்ஸ் MI8 அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹாஸ்டல் வார்டனுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு 4 இயர் இன்டகிரேட்டட் கிராஜுவேஷன் டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அல்லது பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்டன்ட்டுக்கு ஹாஸ்டல் வார்டனுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து அக்கௌண்டன்ட்டுக்கும் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்ப்போம்.
ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி, அதாவது 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இன் இங்கிலீஷ் டைப்பிங் அல்லது 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இன் ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி கல்வி தகுதி நீங்கள் 12வது முடிச்சிங்கன்னா அந்த ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லேப் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அப்ளை பண்ணிக்கலாம். வித்து அதோட சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோவில் லேபரேட்டரி டெக்னிக்கில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது 10th முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது வித்து சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் லேப் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வயது வரம்பு கல்வி தகுதி பார்த்தது இல்லாமல் வயது தளர்வு, பொதுவான வயது தளர்வு SC STக்கு 5 வருடங்களும் OBCக்கு 3 வருடங்களும் அவங்க வயது தளர்வு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், உமன் ஃபார் ஆல் கேட்டகரி ஒன்லி, அதாவது அப்ளை அந்த BGD DGD போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற உமன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 10 வருடங்கள் வயது தளர்வு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸ்க்கும் வயது தளர்வு கொடுப்பாங்க. SC STக்கு 15 வருடங்களும் OBCக்கு 13 வருடங்களும் ஜென்ரலுக்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு PWD கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. வயது வரம்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸில் ESSE 2025 சொல்லிட்டு அதில் தான் அப்டேட் இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். அதில் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.